पत्थर वाले आके देख लो आने का पत्थर है समझ में नहीं आता पत्थर अगर होगा नहीं ये है समुद्र विभिन्न प्रकार सेल नहीं ये तो कोई सब कब से है 15 किलो वेट लास्ट 15 किलो वेट அங்க இருக்கு இந்த சமுத்திரம் லாஸ்ட் அங்க இருந்து 18 கிலோமீட்டர் ஸ்ரீலங்கா 6 கிலோமீட்டர் தூரத்துல படகுல அச்சு பிடிக்க போகும்போது என் பையன் புரியுச்சா அவங்களுக்கு இந்த 2 கடல் இருக்குல்ல ஸ்ரீலங்கா 15 கிலோமீட்டர் புரியுதா 4 கிலோமீட்டர் தூரம் பெண் கடல் இது ஆண் கடல் வங்காள விரிகுடா இந்து சமுத்திரம் அப்ப நாங்க இந்த ஊர்ல என்ன சொல்லுவோம் இது பெண்ணு இது ஆணு இது அலை வராது அமைதியாவே இருக்கும் இந்த வராது அமைதியாவே இருக்கும் இது கோவம் கொண்டும் அதிகமான கோவம் வரும் கடல்ல அலை வந்துச்சுன்னா 7 கடல் வரும் அலை அப்ப அலை அதிகம் இதுல தண்ணியில யாரும் தவறி விழுந்தா எடுக்க முடியாது இதுல தவறி விழுந்தா தூக்கிடுவாங்க அதான் வந்து இது பெண் கடல் இது ஆண் கடல் இது அலை அமைதியா இருக்கும் இது அலை கம்மியா இருக்கும் 2 பேரும் ஒன்னா சேர்றதுதான் சேது சமுத்திரம் இது சிவனும் பார்வதியும் நினைச்சுக்கோங்க அந்த 2 கடல் அதுல இருந்து 18 கிலோமீட்டர் தான் இலங்கை இந்த 18 கிலோ அங்க ராமர் போய் அந்த மணலை பிடிச்சி ஒரு லிங்கம் பூஜை பண்ணிட்டு தான் பாலம் போட ஆரம்பிச்சிருக்காரு அந்த லிங்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் தண்ணியில இறங்கி குளிச்சுட்டு மணலை கொண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல இது வந்து இங்கதான் அதை செய்யணும் அதை வந்து ராமேஸ்வரம் பண்ணுவாங்க கோதண்டராம கோயில்ல இப்படி ஒவ்வொரு இடத்துகள்ல பண்ணுவாங்க அந்த மணலை பிடிச்சி அந்த பூஜை பண்ணுவாங்க அந்த இடத்துல இருந்து 18 கிலோமீட்டர் இறங்குற வரைக்கும் இந்த கல் ஏகப்பட்டது கடல்ல புதைஞ்சிருக்கு சேரசமுத்திரம் கப்பல் இங்கே தோண்டும் போது இந்த கல் தான் உடைஞ்சி ஏகப்பட்டது ஒதுங்குச்சு வடநாட்டுக்காரங்க நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க ராமர் பாலம் உடைக்கக்கூடாதுன்ட்டு அந்த கப்பலில் உள்ள இதெல்லாம் உடப்பட்டது இங்கே தான் நாங்கள் இந்த ஊருக்கு 35 வருஷமாக இருக்கிறோம் அப்போ வந்து கூட இந்த கல்லுகளை பார்த்துருக்கோம் இதை பயன்படுத்தலை நாங்கள் இது ஏதோ இப்போ மிதக்கிற பாறை அப்படி தான் நினைச்சோம் வடநாட்டுக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போன பிறகு தான் ராமேஸ்வரத்தில் போய் பார்க்குறோம் ராமேஸ்வரத்தில் இந்த கல்லை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்போ அவங்க தூக்கிடுவோம் அப்போ இது ராமர் பாலம் தான் இந்த கோயில் வந்து அம்மனை தான் நான் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அம்மனுக்கு தான் போதும் வருவேன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என் மையம் மீன் பிடிக்க போன இடத்துல இதை தூக்கிட்டு வந்தேன் இது கொண்டு வந்து 5 வருஷம் ஆச்சு அப்போ சரி இந்த கல்லை தானே எல்லா நாட்டுக்காரங்களும் கொண்டு வந்தாங்க ராமர் கல் இதை வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் என்னைக்கு இந்த கல்லை குழந்தானோ ஒரு மாதம் கழிச்சு ஒரு குரங்கு வந்து வாசல் இருந்துச்சு ராமேஸ்வரத்தில் வந்து எப்போயோ சச்சமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுச்சு மறுபடியும் கட்டிட்டு ஒரு 15 நாளாக இதே சுற்றி போயிடுச்சு அடுத்த வருஷம் அதே டேட்டில் வந்துச்சு 4 நின்று அம்மாசன் அன்னைக்கு வந்துச்சு அப்போ இந்த வருஷமும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு அசால்ட்டமாக விட்டுட்டேன் ஒருத்தர் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து கேட்டார் 2 வருஷமா தொடர்ந்து வந்துச்சு இந்த குரங்கு இந்த வருஷம் வருமானு கேட்டார் அப்போ நான் இந்த ஜீப் போடுற பையனை கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் 4 நின்று அமாவாசை வருது வாரதும் வராதும் இறைவன்கிட்ட செய்யும் அது என்ன தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சத்தியம் இவர் சோதனை போல வந்து கேட்குறாரு 2 வருஷமா தொடர்ந்து உள்ள வந்துச்சு பழத்தை கொடுத்தேன் சோறை கொடுத்தேன் வாங்கி சாப்பிட்டுச்சு இந்த வருஷம் வந்து கேள்வியாக கேட்குறாரு அது எனக்கு எதிர ஈஸ்வரனால நினைச்சாதான் எதுவும் முடியும் அதே மாதிரி நான் தூங்கின இறந்தாங்க தான் இருப்பேன் அதான் வீடு தூங்கி கண்ணு முழிக்கல காகம் ஊந்து குழம்பு வச்சுக்கலாம் ஏன் காகம் கற்றுல அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு வாசல கதவை திறந்து வெளியே பாறேன் ராத்திரியே வந்து வால் இல்லாத பொருள் வச்சு வேங்க கணக்காங்க அப்போ எங்கே இருக்கிறவங்க இன்னைக்கு 5 வருஷமா தொடர்ந்து வந்துருக்கு அந்த கட்டடத்தில் இருக்கு நானும் சாப்பிட்றப்ப அது மட்டும் இல்லை 6 மணிக்கு மயில் வந்துடும் என் கையில் தான் இரவல் சாப்பிடும் பத்திரிக்கைக்காரங்களும் பத்திரிக்கை விட்டாங்க நீங்கள் பாருங்க தெய்வ அருள் அதிகமாக இருக்குது எனக்கு 52 வயசாச்சு 9 பேர பிள்ளை இருக்காங்க நான் இது அம்மனை தான் தரிசனம் பண்ணேன் அப்புறம் இவங்களே இதையும் வச்சு வணங்கினேன் அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் நல்லதும் நடந்துருக்கு இந்த வாசலுக்கே வரும் 6 மணிக்கு இங்கே தான் நிற்கிது அது ராமேஸ்வரத்துக்கு வந்தது தான் 2 வருஷமா காடை சொல்லின்னு தெரிஞ்சிச்சு நான் தான் அதுக்கு முருகா அங்கே வா அங்கேன்னு கூப்பிட்டு அப்படியே அது கரெக்டாக வரும் 6 மணிக்கு வந்துடும் இறை எடுத்து சாப்பிடும் இந்த வாசல்லையே இறை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது பத்திரிக்கை போனவங்க எடுத்த படம் தான் இது